சைப்ரஸ் அருகே உள்ள கடல் பகுதியில் 5 கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா 2.0வில் பங்கேற்ற மலேசியர்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் 3 மணி முதல் 6 மணிக்குள் மலேசியர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக சுமுத் நுசாந்திரா கட்டளை மையத்தின் தலைமை இயக்குநர் சானி அராபி அப்துல் அலீம் தெரிவித்துள்ளார். காசாவின் கடற்கரையிலிருந்து சுமார் 241 கடல் மைல் தொலைவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் தங்களது கப்பல்களை ஆக்ரோஷமாக அணுகியதாக அவர் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்ட மாநாட்டின் மூலம் பாதுகாக்கப்படும் ஒரு முறையான சர்வதேச கடல் வழி பாதையில் அந்த கப்பல்கள் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா 2.0வின் ஒரு பகுதியாக உள்ள 16 மலேசியர்களை இஸ்ரேல் தடுத்து வைத்திருப்பது குறித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இஸ்ரேலை கடுமையாக சாடியுள்ளார். அவர்களின் தடுப்பு காவல் மனித உரிமைகளுக்கும் சர்வதேச கடல்சார் சட்டத்திற்கும் எதிரான அவமதிப்பு என்று அவர் கூறினார். இஸ்ரேலின் நடவடிக்கைகளை மலேசியா வன்மையாக கண்டிக்கிறது என்றும், மேலும் அவர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கவும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து மனித ஆர்வலர்களையும் உடனடியாக விடுவிக்கவும் மலேசியா கோருகிறது என்று அவர் தெரிவித்தார். உதவிக்கான வழிகளை மூடுவதிலும், மனிதாபிமானத்திற்காக குரல் கொடுப்பவர்களை ஒடுக்குவதிலும், பாலஸ்தீனியர்களின் அவல நிலையை ஆதரிப்பவர்களை துன்புறுத்துவதிலும் ஜியோனிச ஆட்சியின் தீய செயல்களை இந்நடவடிக்கைகள் பிரதிபலிப்பதாக அன்வார் சுட்டிக்காட்டினார். பாலஸ்தீனியர்களுக்கு எதிராகவும் அவர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை விநியோகிக்க முயற்சிப்பவர்களுக்கு எதிராகவும் இழைக்கப்படும் அட்டூழியங்கள் குறித்து உலகம் மௌனமாக இருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் பொறுப்பேற்க வைக்கப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். மலேசிய நேரப்படி நேற்று இரவு 8 மணி நிலவரப்படி 16 மலேசியர்களை ஏற்றிச் சென்ற GSF-ஐ சேர்ந்த 9 கப்பல்கள் இஸ்ரேலிய படைகளால் இடைமறிக்கப்பட்டதை சுமுத் நுசாந்திரா கட்டளை மையம் உறுதிப்படுத்தியது. இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மை, பிராந்திய நிலைத்தன்மை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய செழிப்புக்காக மலேசியா இந்தியாவுடனான தனது நெருங்கிய உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் தனது பதவிக்காலத்தை விரைவில் நிறைவு செய்ய உள்ள இந்திய உயர் ஆணையர் PN ரெட்டிக்கான பிரியாவிடை மரியாதை நிமித்தமான சந்திப்பின் போது இந்த விஷயம் விவாதிக்கப்பட்டதாக அன்வார் கூறினார். இச்சந்திப்பு பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாகவும் அன்வார் தெரிவித்தார். வர்த்தகம், டிஜிட்டல் மயமாக்கல், செயற்கை நுண்ணறிவு, உணவு பாதுகாப்பு, கல்வி மற்றும் மக்கள் பரிமாற்றம் ஆகியவை ஒத்துழைப்புக்கான துறைகளில் அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டில் 18.59 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டும் இருதரப்பு வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள நேர்மறையான வளர்ச்சி குறித்தும் தாம் குறிப்பிட்டதாகவும், இது தெற்காசியாவில் மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இந்தியாவை தக்கவைத்துக் கொள்ளும் என்றும் அவர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் மூலம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் குறித்த தவறான தகவல்களை பரப்பிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட பெண்ணுக்கு சிப்பாங் அமர்வு நீதிமன்றம் நேற்று 4000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. மார்ச் 31ஆம் தேதி ஒரு பதிவை நூர் இசாலினா ஒமார் குமார் என்பவர் பதிவேற்றியதாக மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையமான MCMC தெரிவித்துள்ளது. அந்த பதிவில் எரிபொருள் விலை உயர்வு குறித்த தவறான தகவல்கள் இருந்ததாகவும், இந்த செயல் பொதுமக்களை தவறாக வழிநடத்தி வாழ்க்கை செலவு குறித்த கவலையை தூண்டி உள்ளது என்றும் MCMC ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அபராதத்தை செலுத்த தவறினால் இஸ்ராலினா 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக MCMC கூறியது. அவர் அந்த தொகையை செலுத்திவிட்டதாகவும் தெரிவித்துள்ளது. கோத்தா திங்கி சனாய் டேசாரு விரைவுச் சாலையில் ஒரு காருடன் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று மாலை 4:30 மணிக்கு சனாய் டேசாரு விரைவுச் சாலையின் 62.3வது கிலோமீட்டரில் நிகழ்ந்ததாக கோத்தா திங்கி காவல்துறை கண்காணிப்பாளர் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளை 42 வயதுடைய நபரும் காரை 35 வயதுடைய நபரும் ஓட்டி வந்ததாக அவர் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டார் என்றும், கார் ஓட்டுநருக்கு வலது கையில் லேசான காயம் ஏற்பட்டதாகவும் யூசுப் கூறினார்.
உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோத்தாதிங்கி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கு 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 41(1) கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0122444301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.